வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் ஒரு 4 நண்பர்கள், 5 நண்பர்கள், 2 நண்பர்கள், 3 நண்பர்கள் இப்படி வச்சுக்கிட்டு படம் பண்ணினது அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பெரிய பட்டியலை போடலாம். இதுக்கெல்லாம் நான் ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பாலச்சந்தர் சாருடைய ஒரு படம் புன்னகை, அதே போல ஸ்ரீதர் சாருடைய நெஞ்சிருக்கும் வரை. இந்த படத்துல தான் 3 நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளார ஏற்படுகிற விஷயங்கள் புன்னகை படத்திலேயே அப்படிதான். ஒவ்வொருத்தங்களும் கல்லூரியில படிக்கும்போது ஒரு கனவுகளோடு இருப்பாங்க. அந்த கனவெல்லாம் கல்லூரியிலிருந்து வெளியில வந்த உடனே நிஜமாயிடுச்சா, அதே போலதான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளோட அந்த புன்னகை இருக்கும். புன்னகை படத்தினுடைய சத்யா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் ஜெமினி நடிச்சிருந்தது மிகப்பெரிய தாக்கத்தை நமக்குள்ளார ஏற்படுத்திச்சு, எனக்குள்ளார ஏற்படுத்திருச்சு. இது போல ஒவ்வொரு தருணங்கள்லையும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் அப்படின்னு நிறையவே இருக்கும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா 80களில் பாலைவனச்சோலைன்னு ராபர்ட் ராஜசேகரன் டைரக்ஷன்ல ஒரு 4-5 நண்பர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுடைய கனவுகள் தான் அந்த படமா இருந்தது. அதே ராபர்ட் ராஜசேகரன் ஒரு 10-15 வருடங்கள் கழித்து பறவைகள் பலவிதம் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த பறவைகள் பலவிதம் ஒரு 4-5 கல்லூரி நண்பர்கள், நிரோஷா, ராம்கி, நாசர், ஜனகராஜ், அப்படி சபிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்களை வைத்து அந்த எண்ணத்தை சொல்கிற படமா பறவைகள் பலவிதம் அப்படின்னு ஒரு படம் இருந்தது. அதற்கப்புறம் நிறைய படம் வர ஆரம்பிச்சிருச்சு. சுப்பிரமணியபுரத்திலேருந்து வெங்கட் பிரபு சாருடைய படங்கள் எல்லாத்துலேயும் அப்படி ஒரு கேங்கு அப்படி இருக்கும். அது சென்னை 28லேருந்து சரோஜாவிலேருந்து கோவாவிலேருந்து நிறைய படங்கள் அப்படி சொல்லிட்டே இருக்கலாம். வெங்கட் பிரபு சார் தொடர்ந்து அது மாதிரியான இதை கொடுத்துட்டே இருப்பார். மங்காத்தா அஜித் நடித்த படமா இருந்தாலும் அதுலேயும் ஒரு நண்பர்கள் வட்டம்னு வச்சிருப்பார். நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் தான் வெங்கட் பிரபு. இப்படியான ஒரு பட்டியல்ல நான் ஒரு பாலச்சந்தர் சாருடைய ஒரு படம் 1992 வருஷத்துல வந்த ஒரு படத்தை பத்தி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு கனவுகள், ஒரு ஆசை, ஒரு லட்சியம், அந்த ஆசையிலிருந்து வழுவி போயிடுறது, லட்சியத்திலிருந்து ஆப்போசிட்டா வேற திசைக்கு பயணமாவது, இல்ல அவங்களுடைய லட்சியமே நிறைவேறாம போறது. நிழல்கள் படம் மாதிரி, வறுமை நிற சிகப்பு, கமல், எஸ் வி சேகர், திலீப் அப்படின்ட்டுலாம் இல்லாம இந்த 4 பேரும் ஒரு புள்ளியில இணைவாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பாலச்சந்தர் சார் நமக்கு நடத்தின பாடம் தான் வானமே எல்லை. இந்த வானமே எல்லை திரைப்படம் பெரிய தாக்கத்தை எனக்குள்ளார ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு பொயட்டிக்கா இந்த படத்தை பாலச்சந்தர் சார் பண்ணியிருப்பார். பாலச்சந்தர் சாருடைய எல்லா படங்கள்லையுமே ஒரு பொயட்டிக் இருக்கும். இந்த பொயட்டிக்கோட தான் இந்த படத்தையும் அவர் எடுத்திருப்பாரு. மேஜர் சுந்தரராஜனோட மகன் கௌதம், நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு, பப்ளு, சின்ன குழந்தை நட்சத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கிற பப்ளு, இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு படம். ரம்யா கிருஷ்ணன், படையப்பா, நீலாம்பரி, பஞ்சதந்திரம் மாதிரியான படங்கள்லாம், பாகுபலியிலெல்லாம் பட்டையை கிளப்பின ரம்யா கிருஷ்ணனுடைய ஆரம்பகால படங்கள்ல இது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொண்ட ஒரு படம் தான் இந்த வானமே இல்லை. அந்த மதுமிதாவுக்கும் ஒரு அட்டகாசமான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பார் பாலச்சந்தர் சார். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தோற்று போனவர்கள், வாழ்க்கையில தோற்று போனவர்கள், வாழ்க்கையில நம்பிக்கையை இழந்தவர்கள். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, அந்த நம்பிக்கையெல்லாம் இப்படி பொய்யாக்கிட்டியே அப்படிங்கிற விதமா காதலனாலேயோ அல்லது கணவராலேயோ அல்லது இந்த சமூகத்தின்பாலோ ஒரு வலிக்கு, வேதனை, ஒரு அவமானம், ஒரு பெயின் அப்படிங்கிறவங்களா இருந்து நமக்கு தற்கொலை தான் முடிவு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் நகர அந்த 4 பேரும் சந்திக்கிற ஒரு இடம் தான் ஒரு கொடைக்கானல் மாதிரியான ஒரு மலை பிரதேசம். அந்த இடத்துல இருந்துகிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானமா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அது போல நாம சேர்ந்து சாகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. 100 நாள் வாழ்ந்துட்டு நம்ம சாகணும் அப்படின்னு முடிவு கூறுவாங்க. அப்படி 100 நாள் சாகும்போது அது என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்படின்னு இருக்கும். ஸோ காந்தி பிறந்த நாள்ல நம்ம தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்கும். அஹிம்சா மூர்த்தியான மகாத்மா காந்தி ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள்ல இவங்க தற்கொலை. எப்படி பாருங்க கான்செப்ட். அதுபோல அப்பா ஒரு ஜட்ஜா இருப்பாரு, அவர் தப்பு செய்வாரு. அரசியல்வாதியை ஒருத்தர் அவங்க பார்ப்பாங்க, அவன் தப்பு செய்வான். அப்பா ரொம்ப நேர்மையான தமிழாசிரியரா இருப்பாரு, அவருனால ஒரு வருத்தம். இப்படின்ட்டுலாம் இருந்து ஒவ்வொருத்தங்களா ரயில்ல பயணம் செய்ய முடியல, ரயில்ல பயணம் செய்துட்டு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுன்னு இப்படி பல வகையான சூழல்கள்ல ஒருத்தங்க பாதிக்கப்பட்டு வந்தவங்க தான் அந்த 4 பேரும். அவங்க
ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை ஜாலியா கழிச்சிட்டு போகலாம், செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்க வரக்கூடிய ஒரு உறவு என்ன? ஒரு குழந்தை. அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு நடுவுலேயே மேஜர் சுந்தரராஜனுடைய பையனான நடிகர் கௌதம் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாருக்கும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை செஞ்சுக்கிறது. அதுக்கு முன்னாடியே அந்த தற்கொலை இவங்களுக்குள்ளார பல கேள்விகளையும் பயத்தையும் ஏற்படுத்துறதுன்னு வானமே எல்லை தற்கொலை செய்து கொள்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லுகிற, வாழ்க்கையை போதிக்கிற, வாழ்க்கையின் மீது ஆசைப்படுகிற, லவ் பண்ணுகிற ஒரு விஷயமா இந்த படம் மாறினதுதான் பாலச்சந்தரிசம், பாலச்சந்தர் சார் டச் அப்படின்னு சொல்லணும். 1992 மரகதமணி இசையில இந்த படத்தை பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணாரு. வைரமுத்து அவர்கள் தான் எல்லா பாடலையுமே எழுதியிருந்தாரு. இந்த படத்துல கெஸ்ட் ரோல் நடிகையாகவே பானுப்பிரியா தோன்றியிருப்பாங்க. சார்லி முதல்வர்கள் இந்த படத்துல வந்திருப்பாங்க. மதன் பாபுக்கு அறிமுக படம்னு நினைக்கிறேன். மதன் பாபு இந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் ஏற்றிருப்பாரு. இந்த கடைசியில நம்ம டிடியில நியூஸ் வாசிக்கிறார் இல்லையா இவரு ஹெச் ராமகிருஷ்ணன். அந்த ஹெச் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த உடல் ஊனத்தையே ஒரு கதாபாத்திரத்தினுடைய மேற்கோள் காட்டுவதற்கான, வாழ்க்கை பாடத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா பாலச்சந்தர் சார் கையாண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரே சமயத்துல இந்த படத்தை தயாரிச்சாங்க. கவிதாலயாவிலேருந்து வரிசையா படங்கள் தயாரிக்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று ரோஜா, இன்னொன்று வானமே இல்லை. இப்படி வரிசையா 3 படம் நினைக்கிறேன். ஒரே சமயத்துல 3 படத்துல பாத்தீங்கன்னா 3 இசையமைப்பாளர்கள். இளையராஜா கூட அப்பதான் கருத்து வேறுபாடு பட்டு முதுகு காமிச்சிட்டு பாலச்சந்தர் சார் வந்த உடனே பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார், வைரமுத்து சார், ஏஆர் ரகுமான் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இளையராஜாவுக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோஜா படத்துக்கு ஏஆர் ரகுமான இசையமைப்பாளரா அறிமுகப்படுத்துறாரு. அதே சமயத்துல கவிதாலயா பேனர்ல அண்ணாமலை படத்துக்கு தேவாவை கொண்டு வர்றாரு. ஆக்சுவலா அண்ணாமலை படத்தை இயக்குனர் வசந்த் தான் இயக்கிறதா இருந்தது. வசந்த் சார் நான் இளையராஜா இசையை பயன்படுத்திக்கிறேன் சார், இளையராஜா சார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ன உடனே இங்க கருத்து வேறுபாடு. அந்த சமயத்துல வைரமுத்து இளையராஜாவா வசந்தா அப்படின்னு முடிவு பண்ணும்போது இளையராஜா தேவையில்லை, ஆனா இளையராஜா வேணும்னு நினைக்கிற வசந்தும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தை தூக்கிட்டு தன்னுடைய இன்னொரு உதவி இயக்குனராக இருக்கிற சுரேஷ் கிருஷ்ணாவை அந்த இடத்துல கொண்டு வந்தார் பாலச்சந்தர் சார். சுரேஷ் கிருஷ்ணாவுடைய முதல் படம் அந்த வாய்ப்பு கொடுத்தவர் கமல்ஹாசன். சத்யா அப்படிங்கிற படத்துல தான் அவர் டைரக்டரா அறிமுகமானார். சுரேஷ் கிருஷ்ணா, பாட்ஷா சுரேஷ் கிருஷ்ணா. அதுக்கப்புறமா தானே ஒரு படத்தை தயாரிக்கிறார் கவிதாலயா பேனர்ல. அதுதான் வானமே இல்லை. அதற்கு கீரவாணின்னு தெலுங்கு தேசத்துல அழைக்கப்படுகிற, தெலுங்கு திரையுலகில் அழைக்கப்படுகிற இசையமைப்பாளரை இங்க மரகதமணி அப்படிங்கிற பேர்ல இங்க அறிமுகப்படுத்துறாரு. 3 படங்கள்லையுமே எல்லா பாடல்களுமே ஹிட்டு. 3 பாடல்களும் ஒவ்வொரு விதத்துல ரோஜா பெரிய பிரம்மாண்ட வெற்றி, அண்ணாமலை அதிரிபுதிரியான வெற்றி, வானமே இல்லை நல்ல படம்னு பேர் எடுத்த வகையில, பாலச்சந்தர் சாருடைய படம்னு பேர் எடுத்த வகையில வெற்றி. சொல்லுவாங்க இல்லையா, பாலச்சந்தர் சாருடைய படம் வசூல் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கலாம். ஆனா பாலச்சந்தர் சார் கொடுத்த எல்லா படங்களுமே நல்ல படம். அப்படிப்பட்ட ஒரு படம் இந்த மே மாதத்துலதான் ரிலீஸ் ஆச்சு. 33 வருடங்கள் கழித்தும் வானமே இல்லை இன்னமும் என் மனசுல இருக்கு, நம்ம மனசுல இருக்கும். அதே போல இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல அப்படிங்கிற புத்தகத்துல வைரமுத்து சார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு, பெரிய விற்பனையானது. அந்த புத்தகத்துக்குள்ளார இருக்கிற ஒரு கவிதையை இந்த கதைக்குள்ளார ரொம்ப அழகா பயன்படுத்தி இருப்பாரு வைரமுத்து சார், பாலச்சந்தர் சார். தற்கொலை புரிய போய் மீண்டும் வாழ்க்கைக்குள் துப்பப்பட்டவனே சொல், பேய்களின் விருந்து மண்டபமாய் மாறியது எப்படி, மூளையில் எப்போது முள்முளைத்தது உனக்கு, வாழ்க்கை உனக்கு பூமிக்கு வர சொல்லி எத்தனையோ பூக்களை கொடுத்திருக்கிறது, ஆனால் உன் கையில் ஏன் சவப்பெட்டி ஆணிகள் ஓ அப்படின்லாம் வரும். அதுல உனக்கு உயிரின் உன்னதம் தெரியுமா, உனக்கு மனித உயிரின் மகத்துவம் அறிவாயா, அபாயம் அறிந்தால் அங்குல புழு மில்லி மீட்டர்களாய் சுருள்கிறதே ஏன், பறவையாயிருந்தும் பறக்காத கோழி பறவையை கண்டதும் பறந்தடிக்கிறதே, பருந்தை கண்டதும் பறந்தடிக்கிறதே ஏன், மரணம் என்கிற நிஜத்திற்கு எதிராய் மருத்துவமனைகள் இன்னும் பொய்யாக போராடுகின்றனவே ஏன், எல்லாம் உயிரின் நிமிஷ நீட்டிற்புக்குத்தான் தம்பி, சாவை சாவு தீர்மானிக்கும், வாழ்க்கையை நீ தீர்மானி, சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் பூமி,
போராடும் வரைக்கும் மனிதன், நீ மனிதன் அப்படின்னு அந்த வைரமுத்து சாருடைய நீண்ட கவிதையை இந்த படத்துக்குள்ளார பயன்படுத்தியிருப்பாரு. ரொம்ப பிரமாதமா இருக்கும். வானமே இல்லை படம் பார்க்காதவர்கள் தயவு செய்து யூடியூப்லலாம் இருக்கும், அந்த படத்தை பாருங்க. வானமே இல்லை எனக்குள்ளார பெரிய தாக்கம் ஏற்படுத்திச்சு. இந்த படம் ஒரு அட்டகாசமான ஒரு திரைப்படம். எல்லோருடைய நடிப்புமே ரொம்ப அற்புதமா அழகா பண்ணப்பட்டிருக்கும். வணக்கம்.